ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து மட்டன் கீமா தான் சேர்க்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து 3/4 kg எடுத்திருக்கேன். நாம் வந்து அப்படியே குக்கரில் 1 பாட்டில் அப்படியே செஞ்சிடலாம். சில பேர் வந்து வதக்கி செய்வாங்க. அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இருக்குது. இதில் வந்து 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து 3/4 kg, நல்லா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, காரத்தேர்ப்பை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா வந்து தனியா பொடி ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். காஷ்மீரி மிளகாய் பொடி, இது வந்து கலருக்காக. ஃப்ரெண்ட்ஸ், கரம் மசாலா பொடி வேணுன்னா சேர்த்துக்கோங்க. தேவையான சால்ட்டு சேர்க்குறேன். கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து இது ஃப்ரை தான், இதிலே வந்து தண்ணி விடும். நல்லா கலந்து விட்டு ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு மூடிட்டு நம்ம வந்து ஒரு 25 மினிட்ஸ் நல்லா வேகட்டும் வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துடுச்சு. அப்படி தாளிச்சிரும். கொஞ்சம் முந்திரியை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. மட்டன் அப்படி சேர்த்துருவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஃப்ரை ஆகட்டும். கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. நான் வந்து செமி கிரேவியாக தான் வந்து எடுக்கிறேன். சூப்பராக அருமையாக ரெடி வச்சு பாருங்கள். நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட ரைஸோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தோசைக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும். பிளேட்டில் மாற்றிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் முந்திரி வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வந்து சுட சுட ரைஸோட சர்வ் பண்ணலாம். சாம்பாரோட சுட சுட ரைஸோட சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 பாட்டில் சுட சுட ரைஸோட சாம்பாரோட நம்ம வந்து இதை போட்டு சாப்பிட்டோம்னா மட்டன் கீமா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள்.